நீதிமன்றம் அவங்க முறையா விசாரிச்சு நீதிபதி அவங்க எங்களுக்கு நீதி வழங்கியிருக்காங்கன்னு நம்புறோம். இன்னைக்கான நீதி கிடைக்கும் பொழுது நாங்க இன்னொரு குடும்பம் சஃபர் ஆகக்கூடாது. இனி எவ்வளவு என்ன ஆனாலும் எங்களுடைய உயிர் வரப்போறது இல்லை. இன்னொரு குடும்பம் சஃபர் ஆகக்கூடாது நாங்க நினைச்சு அலைஞ்சா அதுக்கான நீதி இன்னைக்கு கிடைச்சிருக்குன்னு நம்புறோம். இன்னைக்கு கிடைச்ச நீதி எல்லா பாமர மக்களுக்கான கிடைச்ச நீதி. நாங்க எங்களுக்கான நீதியை நீதிமன்றம் எங்களுக்கு வழங்க நாங்க நம்பி இருந்தோம். நீதிமன்றம் இன்னைக்கு எங்களுக்கு அதுக்கான நீதியை வழங்கியிருக்காங்க. நீதித்துறைக்கு ரொம்ப நன்றி. விசாரணைங்கிற பேர்ல எங்க அப்பாவும் என் தம்பியை அழைச்சிட்டு போய் சாத்தாங்குளம் காவல் நிலையத்துல கொடூரமா படுகொலை செய்யப்பட்டாங்க. செய்யப்பட்ட 6 வருடங்கள் ஆகுது. நாங்க எங்களுக்கான நீதியை நீதிமன்றம் எங்களுக்கு வழங்க நாங்க நம்பி இருந்தோம். நீதிமன்றம் இன்னைக்கு எங்களுக்கு அதுக்கான நீதியை வழங்கியிருக்காங்க. இதுக்கு எங்களுக்கு உறுதுணையா இருந்த எல்லா மக்களுக்கும், ஏன்னா எங்க துன்பத்தை அவங்களுடைய துன்பமா நினைச்சு எங்களுக்காக இன்னைக்கு வர இந்த நிமிஷம் வரை எங்களுக்காக சப்போர்ட் பண்ணாங்க.